அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களே, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, மகிழ்ச்சியும் மன அமைதியும் இறைவன் தந்த பெரிய கொடை அல்லவா? அதை நாம் நம்மோடு வைத்துக்கொள்வோம் இல்லையா? இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? திருப்பாடல் 34 இறை வார்த்தை 15 17 முடிய. ஆண்டவர் கண்கள் நீதிமான்களை நோக்குகின்றன, அவர் செவிகள் அவர்களது மன்றாட்டை கேட்கின்றன. ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கின்றது, அவர் அவர்களின் நினைவை உலகில் அற்றுப்போகச் செய்வார். நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவிசாய்க்கின்றார், அவர்களை அனைத்து இடுக்கணி நின்று விடுவிக்கின்றார். நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவிசாய்க்கின்றார். நாம் நீதிமான்களா? ஒரு கேள்வி, நாம் நீதிமான்களா? நேற்று என்ன சொன்னார்? மனிதர் தான் புனிதராக மாற முடியும் சொன்னார்ல. அப்போ நாமளும் நீதிமான்கள் தான். நாம் குற்றம் செய்யாத வரைக்கும், தீமை செய்யாத வரைக்கும், பிறரை பழிச்சொல் கூறாத வரைக்கும் நாமளும் நீதிமான்கள் தான். ஏனென்றால் ஆண்டவர் கண்கள் நீதிமான்களை நோக்கின்றன, அவர் செவிகள் அவர்கள் மன்றாட்டை கேட்கின்றன. அப்போ நாம் மன்றாடுகிற மன்றாட்டு எல்லாமே கேட்கப்படுகின்றது. நம்மிடம் ஒன்றுமே இல்லை, ஆனால் நமக்கு தரும்படி அவர் நம் கேட்கின்ற என்ன கேட்கிறோமோ தரும்படி ஒரு ஏற்பாடு செய்கிறார். யாரை கொண்டு செய்கிறார், யாரை கொண்டு உதவுகிறார் நமக்கு தெரியாது, ஆனால் இறைவன் நமக்கு உதவி செய்கிறார் மனிதர் மூலமாக, இல்லையா? அப்படிதானே? ஆமேன். ஏனென்றால் நாம் அவரை மன்றாடும் போது, இன்று நான் என்ன செய்வேன் இறைவா என்று நாம் கேட்கும்போது, நீ ஏன் கலங்குகிறாய், நான் உன்னோடு இருக்கிறேன், உனக்கு நான் செய்வேன் என்று சொல்கிறார். ஏனென்றால் நம் உள்ளத்தை அனைத்தையும் ஆராய்ந்து பார்ப்பவர். நாம் வடிக்கின்ற கண்ணீர்கள் அனைத்தும் அவரிடம் போய் சேர்கின்றன. ஏனென்றால் நாம் தூய்மையாக இருந்து வடிக்கின்ற கண்ணீர் அனைத்துமே பதில் கிடைக்கும். அந்த கண்ணீருக்கு பாவம் செய்து கண்ணீர் வடித்தால் பதில் இல்லை. அவர் தன் முகத்தை திருப்பிக் கொள்கிறார். ஏனென்றால் எத்தனையோ நேரம் நான் உனக்கு வார்னிங் பண்ணேன், நீ கேட்கல, இப்போ நான் எப்படி நீ அழுகும்போது நான் அதை உன் கண்ணீரை துடைக்க வருவேன்னு சொல்வார், இல்லையா? அதனால்தான் நீதிமான்களின் மன்றாட்டை ஆண்டவர் கேட்கின்றார், செவிசாய்க்கின்றார். குற்றமே செய்யாமல் நம்மளை குற்றம் செய்தோன் என்று பிறர் சொல்லும்போது கண்டிப்பாக நாம் அவரை நோக்கி அழுவோம், மன்றாடுவோம். அந்த மன்றாட்டுக்கு அவர் கண்டிப்பாக பதில் தருகிறார். ஏனென்றால் ஆண்டவரின் முகமோ தீமை செய்வதற்கு எதிராக இருக்கின்றது, அவர் அவர்களின் நினைவே உலகில் அற்றுப்போக செய்வார். நம்மோடு வாழ்ந்தவங்களை சில பேரை நாம் நினைக்கிறோம், சில பேரை நாம் நினைக்கல, இல்லையா? சில பேர் என்ன சொல்லுவாங்க, அப்பா இவரால் தொல்லை நமக்கு இருந்துச்சு, முடிஞ்சிச்சா அப்படின்பாங்க. சில பேர் ஐயோ நம்மளோட வாழ்ந்தவங்க ஏன் இவங்க மறிச்சாங்க அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்புவாங்க, இல்லையா? ஆனால் இறைவனுக்கு தெரியுமே, தீமையான இடத்தில் நன்மையாளர்கள் வாழ முடியவில்லை என்றால் கண்டிப்பாக அவர் அவர்களை எடுத்துக்கொள்வார். ஏனென்றால் தீமையில் விழுந்து இதுகால் வரைக்கும் நன்மை செய்தவர்கள் ஒரு நொடி தீமையில் விழுந்தாலும் போதுமே, அந்த நன்மை ஒன்றும் இல்லாமல் போய்விடுமே என்று இறைவனுக்கு அவர்கள் வாழ் ரொம்ப அக்கறை. அதனால்தான் அவர்களை எடுத்துக்கொள்கிறார். அதான் உண்மை. பாவம் செஞ்சவனை பார்த்துட்டு வா, புண்ணியம் செஞ்சவனை பிடிச்சிட்டு வாம்பாங்க, அப்படி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதுபோல் தான் பாவம் செய்கிறாங்களா, செஞ்சுட்டே இருக்கட்டும் அப்படின்னு. ஏன்னா மனம் மாறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு. மனம் மாறவில்லை என்றால் அந்த மரணம் வெறுமையான மரணமாக இருக்கும். நாம் மனம் மாறியவர்களாக இருந்தால் நாமும் நீதிமான்கள் வரிசையில் சேர்க்கப்படுவோம். சிந்திப்போமா? தாயும் தந்தையுமான இறைவா, ஒரு தாய் தன் பிள்ளைகளை எப்படி பேணி காப்பார்களோ அதைவிட மேலாக நீர் எங்களை காக்கின்றீர் ஆண்டவரே. தீமை எதிலும் விழாதவாறு, தீமையான வார்த்தைகள் பேசாதவாறு, பிறருக்கு தீங்கு செய்யாதவாறு எங்களை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் கண்ணும் கருத்துமாக உற்று நோக்கி எங்களை பாதுகாக்கிறீரே, அதற்கு கொடான கொடி நன்றி ஆண்டவரே. இந்த நாளையும் நிறைவாக ஆசீர்வதித்தீரே, அதற்கு நன்றி ஆண்டவரே. எப்பொழுதும் நாங்கள் நன்மையே மட்டும் செய்யும்படியும் உம்மை சார்ந்தே நாங்கள் இருக்கும்படியும் தேவரே இந்த வரம் தர வேண்டும். இந்த வரத்தை தரப்போற கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபங்கேக்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.